கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட இளையராஜாவோட மகளான பவதாரணி இருந்ததுக்கு அப்புறமே அவங்க வீட்டில் ஒரு டேப் ரெக்கார்டர் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த டேப் ரெக்கார்டர் அப்படின்றது எப்பயுமே அவங்க வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயமா இருந்துருக்கு. என்னப்பா டேப் ரெக்கார்டர்லாமா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்குமா. அந்த டேப் ரெக்கார்டை இப்போ அவங்க வீட்டிலேருந்து கண்டெடுத்திருக்காங்க. அது என்ன ஏறு அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். மொதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேப் ரெக்கார்டரை இவங்க எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட பவா வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டான பர்சன் அப்படின்றது. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து மொபைல் ஃபோன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ காஃபிஸில் எதுவுமே யூஸ் பண்ணிக்க மாட்டாங்களாம். அவங்களுக்கு டேப் ரெக்கார்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்களாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அவங்களோட மெயின் பர்பஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டின முன்னாடி பாட்டுகள்லாம் இருக்குங்க இல்லையா, அந்த பாட்டுகள்லாம் அதில் வந்து ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பாட்டுகளை திரும்ப திரும்ப கேட்டு அதில் என்ன கரெக்ஷன்ஸ் இருக்கா, இல்லை வந்து அதை நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாற்றி பாடியிருக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்களாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாராவது அவங்க அப்பா பாடினதோ இல்லை வந்து வேறு யாராவது ஒரு ஃபேமஸான ஒரு மியூசிஷியன் பாடினதோ அதை வந்து எடுத்து போட்டு பார்த்து, ஸோ இந்த மாதிரி டோனில் நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாம், ஸோ இந்த டோனை இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி அவங்களோட பாணியில் அவங்க வந்து பாடி கேட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த டேப் ரெக்கார்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த டேப் ரெக்கார்டில் இருக்க ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே நம்மளோட பவாவோட குரல் வந்து இருக்குது. ஏன்னா வந்து அவ்வளோ தூரம் அவங்க பாடி அதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களை நீங்கள் எந்த இன்டர்வியூஸ்லையுமே பார்த்துருக்க முடியாது. 1 or 2 இன்டர்வியூஸில் பார்த்துருக்கலாம். அதுலேயுமே அவங்க ரொம்பவே வந்து அப்படியே ஷையாக வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க, நிறைய பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ சோஷியல் மீடியா வைரல் ஆகிட்டுருக்கு. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கமிட்மெண்ட்டாகவே அந்த ரேடியோ தான் இருந்துகிட்டு அந்த ரேடியோவில் தான் அவங்க வந்து எப்பயுமே எல்லாத்தையும் பார்ப்பாங்களாம். நியூஸ் பார்க்குறதா இருந்தால் கூட நியூஸ் சேனல்ஸில் கேட்க மாட்டாங்க. வெறும் வந்து ரேடியோவில் என்ன வீட்டில் என்ன நடந்திருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு, என்ன மூவி வரப்போகுது அப்படின்னு சொல்லி இந்த ரேடியோவில் கேட்குறதோட சரி, அவங்க காரில் போனால் கூட அந்த எஃப்எம் தான் ஆன் பண்ணி கேட்பாங்களாம். அவங்களுக்கு மூவிஸ் பார்க்குற பழக்கமோ இல்லை இந்த சோஷியல் மீடியா பார்க்குற பழக்கமோ அவங்களுக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ அவங்களோட உயிருக்கு மேலே அந்த ரேடியோவை நினச்சி அவங்க வந்து வாழ்ந்துருக்காங்க. இப்போ அந்த வீடியோஸ்லேருந்து மட்டும் இல்லாமல் அந்த ரேடியோட ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் போட்டோம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.